நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. இந்த தாக்கம் இருக்கு அவங்களுக்கு. இந்த தாக்கம் இருக்கனாலதான் இங்க வராங்க. ஏதோ யாரோட முடிவு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்லயும் திருச்செந்தூர்ல வந்திருக்காங்க, தூத்துக்குடியில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, நாகூர்ல வந்திருக்காங்க. எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. ஒரு உணர்வை காட்டுதான் வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உன்ன செல்வம் என்பது விஜய் ஒரு தலைவனே ஒரு விமர்சனம். ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது. அது மட்டும் போதும். ஓகே, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேர்தல் களத்தில் பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டால் தான் நாங்க போய் பேச முடியும். இல்லாட்டி எங்களை வந்து அழைத்து பேச மாட்டார்கள். நாங்க சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கி இருக்கீங்க. இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை எல்லாருமே சிறப்பா செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லி நான் பத்திரிகை சகோதரர் தான். நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? அதனால அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் உள்ள நாடாக இருப்பதாலும் கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால் என்னதான் சொல்றாங்க, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்ண, நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா வந்து பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் என்னால செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துக்கும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்போம். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததுல வந்து அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு அந்த சரத்குமார். அப்ப என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமா இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில வந்து உட்கார்ந்து இருந்தீங்க தலைவா, நீங்க வந்து மேடையில உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த மேடையில உங்க போட்டோ கூட பின்னாடி இல்ல. அது அவங்களுடைய ஆதங்கம். நான் வந்து இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவா இருந்தனால் என் போட்டோ இல்ல சகோதரர்களே நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள், புரட்சி தலைவர்களை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவுகளும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதான் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துச்சு. நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு கூட சாராம்சம். அதை தவிர வேற எதுவும் கேள்விகள் நீங்க கேட்க வேண்டும் என்றால் நீங்க கேட்கலாம். திருச்சியில உங்களுடைய போட்டோ இல்லன்னு சொல்லியிருக்கோம். எந்த பொறுப்புமே இல்ல. அண்ணாமலையுடைய போட்டோ கூட எல்லா மேடைகள்லயும் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி, உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி? இல்ல, எனக்கு ஆதங்கம் இல்லை. நான் சொன்ன அதான் நீங்க தவிர நான் சொன்ன அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றேன். எல்லாரும் தான் தலைவர் உங்க படமே இல்லை, எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சிட்டு இருந்த காலத்தை சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்றாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்க படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நேஷனல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த படம் இருக்குல்ல, அப்படி நீங்க இருந்திருப்பீங்க. அவங்க சொல்ற ஆதங்கம் ஏன் ஆதங்கத்தை சொல்ல இல்ல. நீங்க கட்சியில இணையும் பொழுது கொடுத்த உத்தரவாதம் நிறைவேற்றியா? கட்சி இணையும் போது கொடுத்த உத்தரவாதம் இல்ல, இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல. அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். ஒரு விஷயம், நீங்க எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாம இருந்தீங்கன்னா நான் எப்படி வந்து கார் ஓட்டுறேன்? தலைமையிட்ட வந்து நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா
இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்றதுனால மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி சொல்லணும். எல்லார் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் சொல்லும்போது என்ன பதில் சொன்னாங்க உங்களுக்கு? தலைமையிடம் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்கள் நிச்சயமா நாங்க சொன்னதை செய்கிறோம். நாங்க தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் வந்து தேர்தல் வந்துருச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவுல ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கிறதுன்றதான் எங்களோட ஆதங்கம். மேற்கொண்ட நீங்க வடநாடுகளிலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. உங்களுடைய தொண்டர்கள் வந்து மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தொண்டர்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய தொண்டர்கள் அவங்க ஆதங்கத்தை சொல்றது அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன் நீங்க ஏன் தொடங்க கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா? அவங்கள்ட்ட உங்களிடம் அதை சொல்லாம இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால சொல்றேன், அவங்க சொல்றாங்க ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம வந்து தேர்தல் காலத்துல வந்து நம்ம வந்து நிக்க சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க வந்து உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனா அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு, உங்களுக்கே பொறுப்பு இல்லையே. தேர்தலுக்கு முன்பாக பொறுப்பு அறிவிக்கப்படுதா உங்களுக்கு நிலைப்பாடு என்ன சார்? சிறப்பான கேள்வி கேட்ட உங்களுக்கு காலையில இருந்து என்ன துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டா வந்து நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணோம். அதாவது நாளைக்கு வந்து கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்ல, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமா வந்து செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன நீங்க கேட்ட கேள்வி வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் அந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நானு இல்ல உங்களோட ஆதரவாளர்கள் அப்படி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு சொல்லிட்டாங்க. அந்த சாவியை நான் கையில வச்சிருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்றேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்கல, தெரியும். நாம என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் ஒன்று சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்கும். இணையும் பொழுது என்ன உத்தரவாதம் உங்களுக்கு வழங்கப்படுது? நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. இல்ல இப்ப ஏற்கனவே வினவன்கோடி எம்எல்ஏ காங்கிரஸ் வந்து விலகிய விஜயகாந்த் வந்து இங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல. ஒருவேளை பாஜக தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்களை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால் அது போல்டாவே சொல்றேன். மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர் தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்க சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்க வந்து காக்க வச்சிருக்கு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயதாரியும் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குன்னா அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் டு யூஸ் somebody's strength, they should be given some posting in the party. அது இல்லாட்டி வருத்தமா தான் இருப்பாங்க. நீங்க கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்துல அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இந்த இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும் போது இன்னும் ஒரு கூட்டணியில எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பதே தெளிவாக இல்லை. ஒருவர் அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்துக்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, எஸ்.ஆர். சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை வந்து செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்வது இப்படியே செயல்பட முடியாது. அதனால் பொறுப்புகள் வருவது அவசியம். இந்த தேர்தலுக்கு முன்பு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட முன்னெடுப்பால் தான் நீங்க கட்சிக்குள்ள போனீங்க. அதனாலயும் அது ஒரு காரணம் உங்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் அப்படி இல்ல. அவரு சொல்லி நான் கட்சியில சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நான் இந்த இயக்கத்தை வந்து மேற்கொண்டு வலுவா எடுத்து செல்வது நான் வந்து இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக மிக மிக
உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் வந்து கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்துக்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க, அதை பலமுறை சொல்லிட்டேன். பச்சை வலது தோள்பட்டையில தேசிய கொடியை வந்து பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்துல இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 19 மாநில நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்ப 30-35 வயசு இருக்கு, அவங்களுக்கு 75 தொடுவது. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ இன்னைக்கு சொல்றேன். அதனால இவங்க பண்ணல, அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியல ஒரு வாரத்துக்குள்ள பாஜக வேட்பாளர் பட்டியல கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேக்குறீங்களா? என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் வந்து பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் வந்து இதோட வந்து 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியா வந்து அவங்க படப்பிடிப்புல நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ, அப்ப நயன்தாரா போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சை ஆயிடக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்திக் கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்க இருவரும் நிற்பதில்லை சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்தேன். திமுக பேச்சுவார்த்தை நடத்திருப்பதா சொல்றாங்க. அப்படி ஒன்னும் பேச்சுவார்த்தை பேச்சு நடக்கணும். பதில் சொல்லிடுறேன் தலைவா, பிளீஸ். பேச்சு வந்து எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவருடன் வைத்திருக்கிறேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசுறேன். பாஜகவிடம் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறீங்களா சார்? இந்த காலக்கெடு நிர்ணயிக்கல, இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருக்கும்? கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்திருக்கு. 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். நாளைக்கு வந்து அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளர்கள் நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. சோ எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் பட்டியல் கொடுத்திருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கேன். அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அவங்க சீட்டே தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும். கொடுக்குறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. இல்ல எப்படியும் அதுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களை அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம் இல்ல, ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல உங்ககிட்ட இது கொடுக்குறோம் இல்ல, நான் கொடுத்துட்டேனே. கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்க எதை கேட்டிருக்கீங்க, வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேக்குறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லிருக்கேன், நீங்க நிக்கிறேன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காங்க, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம். அந்த உரிமை இருக்கு. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்ல, நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த பரிசீலனை வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. டெல்லி அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக எனக்கு தெரியாது கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்து பாக்கணும். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுராந்தகம், மதுரை 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுகன்ற பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு கிடையாது. ஏன்னா நம்ம நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங் வெரி கிளியர். அதிருப்தியில ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்தி போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்த நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்
அவங்க என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, என்ன மாதிரி விட்டுட்டாங்களா இல்ல அது வந்து இவர் சொல்லலையான்னு எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லல, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. why they left out his name அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கலாமே, எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல, மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. முதலமைச்சரோட கேண்டிடேட்ங்கிறீங்க, அவர் பேரை அவர் மேடையில உச்சரிக்க அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இது போன்ற ஒரு சூழல் இந்த தேர்தல் களத்துல என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி அடைவாங்க, இன்னும் நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்ற அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் இல்ல, அந்த அளவுக்கு வலுவா அவங்க வந்து அது மனசுல எடுத்துக்கிட்டாலும் தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்ட அளவுக்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிச்சேன். இப்ப தேர்தல் சிலங்காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அங்க ரெஸ்பான்ஸ் சொல்லணும். இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம், அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். கொஞ்ச நாள் தான் இருக்கு சார் தேர்தல். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வந்து வாபஸ் வாங்க நாள் இருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. அங்கீகாரம் வழங்கப்படவில்லைன்னு சொல்றீங்க. அங்கீகாரம் இல்ல, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம். உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையா வழங்கப்படுது அந்த 2 ஆண்டுகள் வந்து? இல்ல இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இப்ப வந்து மாவட்ட ரீதியா பொறுப்புகள் கொடுக்கும் போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க, அததான் சொல்ல வரணும். ஆதரவாளர்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாவே அழுத்தமா சொல்லியிருக்காங்க. முன்னிட்டு தற்கூறியல் இந்த தேர்தலை வெற்றி பெற விட்டுக்கூடாது. கண்டிப்பா அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணா வாக்களிக்கணும். But you should know who you are creating as a leader of the state. It's very, very essential for the future growth of Tamil Nadu and the country. யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. யாரை மையப்படுத்தி சொல்ல மையத்தை சொல்லலனா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க பொறுப்பு வரணும், இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன். இல்லாட்டி நான் சொல்லல. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் அந்த கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல, கட்சியை தொடங்கி தான் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய இதுல இருந்து பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இல்ல, அவங்க நிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க. நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு நான் வந்து செய்தி தரேன். உங்களுக்கு சுட சுட போடணும் போட்டுக்கோங்க. தொடர்ந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் சிறப்பான பதில், சிறந்த வந்து அறிவுக்கும் ஆற்றலோடு திறமையோட சொல்றேன். நாங்க வந்து வேண்டுகோள் தான் வைக்க போறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் முன்னேற்றி தொடர்ந்து தானே இருக்கோம். எல்லாமே பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க வேண்டுகோள் வைக்கிறது உரிமை இருக்கா இல்லையா? அப்பாட்ட போய் பையன் வந்து கேட்கறது உரிமை இருக்கா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பத்தை வந்து நம்ம வந்து வேதனையில் இருக்கோன்றது சொல்லாட்டி எப்படி தெரியும்? முதலே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்பதான் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய சூழல் அதிகம் தெரியுது. என்ன உங்களுக்கு பொறுப்பு பாராட்டி நாங்க எப்படி செயல்படுதுன்னு கேட்கும் போது அதை சொல்லணும். உங்களுக்கு தெரியணும். நான் மட்டும் கேட்கல, தொடர்ந்து எங்க கூட இருக்கவங்க பயணிக்கிறவங்க கேட்கறாங்க. நாளைக்கு வேற மாதிரி எல்லாம் சிதறிடக்கூடாது. சோர்வு இருக்கனால என்ன சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் சோர்வு. இருக்கக்கூடிய ஒரு நபர் சினிமால இருந்து வராரு விஜய். அவருக்கு எதிரா உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும்? பிரச்சாரங்கள் இருக்குமா? நீங்க பிரச்சாரத்தை நான் செல்லும் போது எப்படி வந்து 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த மாதிரி அது எந்த அளவுல வந்து என்னால் தாக்க வேண்டியது, எதை தாக்க வேண்டியது, எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்க வேண்டியது, எதை பொறுப்பா பேசுறாங்க, எது பொறுப்பில்லாம பேசுறாங்க, எதை மக்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்கின்ற தன்மையும் இருக்கிறது. I won't hit below the belt, but I'll say it very straight. I'll call a spade a spade. You will know how I'll campaign against all this. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது. தலைவனே கிடையாது. கட்சியை எடுக்காம தனி கட்சியாவே எங்க இருக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல, ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீங்க உங்களோட தனிப்பட்ட நீ பதில் சொல்றீங்க. அமைதியா உங்களோட தனிப்பட்ட முறையில என் தனிப்பட்ட முறையில அவங்களோட கருத்துக்களை கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன். சும்மா சொல்ல உண்மையில குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனா நான் பயணிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கும் நான் கூட்டம் 2 நாள்ல சொன்ன எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் பண்ணணும், வேலை இல்லாம இருக்குமே, வேலை செய்யணுமே,
அங்க தாக்கம் இருக்கு, அவங்க இந்த தாக்கம் இருக்கனாலதான் இங்க வராங்க. ஏதோ யாரும் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்ல திருச்செந்தூர்ல வந்திருக்காங்க, தூத்துக்குடியில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, நாகூர்ல வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. ஒரு உணர்வை காட்டுதான் வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உன்ன செல்வம் என்பது என்னுடைய தாழ்மையான தலைவர் விஜய் ஒரு தலைவனே ஒரு விமர்சனம். ஆமாங்க. எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே.